வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? நான் நீங்க எல்லாரும் வளர்த்து விட்ட பையன் ரெட் ஒயிட் பாப்பி. அண்ட் இன்னைக்கு உங்க எல்லாருமே கேம் வீக் 17ஓட ரிவ்யூ ப்ளஸ் கேம் வீக் 18 ப்ளஸ் 19, ஏன்னா தொடர்ந்து தொடர்ந்து வருது ரெண்டு கேம் வீக்ஸும். அதோட ரெண்டுமே ப்ரீவியூக்கு வெல்கம் பண்றோம். அண்ட் என் கூட ஜாயின் பண்ணியிருக்கிறவர் தி ஆம்னி பிரசன்ட் பிபி. வெல்கம் பேக். Yes, bro. Always happy to be here. மெரி கிறிஸ்மஸ் பிபி. நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே மெரி கிறிஸ்மஸ். ஒரு ஹாலிடே மோட்ல இருக்கிறவங்க எல்லாருமே. ஸோ யாருமே எல்லாரும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், எல்லாருமே பிஸியாக இருக்கிறானுங்க. நீங்களே பிஸியாக இருக்கீங்க, பட் உங்களோட வெக்கேஷன் டைம்லேயே எங்களோட ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிபி. ஆமாம், எப்போவுமே அது நான் இப்போ வேற ஊரில் இருக்கேன். பட் ஆப்வியஸ்லி ஏதாச்சும் ஒரு டைம் கிடைச்சா அப்படியே வரலான்னு ப்ரிவியூ பண்ணிடலாம் தான். நமக்கு தான் ஹாலிடேஸு. ஆனால் இங்கிலீஷ் ஃபுட்பாலுக்கு ஹாலிடேஸ் கிடையாது. அவங்க ஆடிட்டே இருக்காங்க. எக்ஸாக்ட்லி தொடர்ந்து ஆடிட்டே இருக்கானுங்க. ஸோ முதல் கேமோட ரிவ்யூவில் ஆரம்பிப்போம் பிபி. இந்த கேமில் தான் ஆரம்பிக்கணும். டாட்னம் ஹாட்ஸ்பர் 3 vs லிவர்பூல் 6 அட் ஹோம், ஹோல்டிங் 6. வேற லெவல். இந்த கேம்லாம் 8-9 இருந்திருக்கணும். ரொம்ப ஈஸியாக இருந்தது லிவர்பூலுக்கு இந்த கேம் என்னை பொறுத்த வரைக்கும். லைக் அவனுங்க சான்ஸே இல்லை. தேவர் ஹேவிங் அ ஃபீஸ்ட் டே. ஸோ நீங்களே சொல்லுங்க பிபி இந்த கேம் பற்றி. அதாவது 6 கோல் ஸ்பர்ஸுக்கு போட்டு பிச்சை அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அது அமௌண்ட் ஆஃப் டைம்ஸ் எவ்வளோ வாட்டி ஸ்பர்ஸோட ஹைலைன் மைண்ட் எவ்வளோ வாட்டி அந்த ஹைலைனை திரும்ப திரும்ப அடிச்சுருந்தே இருந்தானுங்க. எனக்கு ஃப்ரேசர் ஃபர்ஸ்ட் நினச்சா பாவமாக இருக்கு. லைக் அந்த வயசுக்கு அந்த மனுஷனால ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே செய்ய முடியல. அதான் உண்மை. அண்ட் ஸ்பர்ஸுக்கு அட்டாக் ஓரளவுக்கு இருக்கு, பட் டிஃபென்ஸ் சுத்தமாக இல்லை. மிட்ஃபீல்டும் கூட ஓகேன்னு தான் சொல்லலாம். பிஸ்ஸுமா ஆன் அண்ட் ஆஃப் இருக்கான், பாப்பி மட்டாஸ் ஆன் ஆஃப் ஆடுறான், பட் டிஃபென்ஸ் தான் சுத்தமா இல்லை. அண்ட் லிவர்பூல் மாற்றி அடிச்சுருந்தே இருந்தானுங்க. அண்ட் 5-1 போது கேம் 5-1ல முடிச்சிருக்கணும். 5-3 எப்படி கொண்டு வந்தாங்க, இப்படியும் கொண்டு வந்துட்டாங்க, கொண்டு வர வச்சுட்டாங்க. ஐ திங்க் சரி 5-1 தானே, கொஞ்சம் அப்படியே ஸ்லீப் அப் பண்ணலாம் அப்படின்னு ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. ஆமா, 5-3 அப்புறம் கடைசியில அவங்களே 6வது அடிச்சு விட்டாங்க. பட் டு பி ஃபேர், சாலா ஹேட்ரிக் அடிச்சிருக்கலாம், லூயிஸ் டியாஸ் ஹேட்ரிக் அடிச்சிருக்கலாம், மெக்காலிஸ்டரும் எக்ஸ்ட்ரா ஒரு கோல் போட்டிருக்கலாம், கிராண்ட்பர்க் கோல் போட்டிருக்கலாம். அவ்வளோ சான்ஸ் இருந்துச்சு லிவர்பூல். டபுள் டிஜிட்ஸ்ல இருந்துக்கணும்ல. அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், 6 போட்ட பிச்சை போட்டாங்க 6 கோல். அவ்வளோ ஹை லைன். அண்ட் ஐ டோன்ட் நோ அது ஆன்ஜ் எவ்வளோ நாள் இருக்க போனா. லைக் ஓகே, இன்ஜுரிஸ் ஆர் திங், இன்ஜுரிஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் லைக் the way they are playing, அது லைக் போன சீசன்லயே நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா அப்படிங்கறத நம்ம பேசிட்டு இருந்தோம். ஐ திங்க் நீங்களே சொன்னீங்க, நீங்களும் அரவிந்த் சொன்னோட தெரியல, லைக் யூ ஆர் நாட் a big fan of fans அப்படின்னு. அண்ட் இந்த சீசன் நான் என்ன சொன்னேன்னா, ஐ செட் ஆன்ஜ் ஒரு ஒன் ட்ரிக் போனின்னு. அவனுக்கு அது ரொம்ப ஆடமெண்டா இருக்கிறான். அண்ட் அந்த இன் கேம் மேனேஜ்மெண்ட் அவனுக்கு சுத்தமா இல்ல. ஆமா, அண்ட் மேரிசனை தூக்கினான்னு நினைக்கிறேன். எதுக்கு அவன் ஒருத்தன் தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். லைக் ஈவன் லைக் இந்த ஒஸ்ட் கேம்னா கூட அவனோட மோஸ்ட் கிரியேட்டிவ் ஸ்பார்க் பிளேயரை நீ எடுக்கக்கூடாது. ஏன்னா பிகாஸ் அவங்க தான் இங்க இருந்தோ கோல் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பட் பண்ணிட்டாங்க. அண்ட் லிவர்பூல் the thing is what Liverpool had was like Chelsea பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணது அவங்களுக்கு ஒரு லிஃப்ட் மாதிரி கொடுத்து இப்போ they have gone back to their 4-point lead. ஆமா, கரெக்ட். ஸோ பயங்கரம். என்ன சொல்றது, செம்ம என்டர்டெய்னிங்கா இருந்தது. ஆனா மேட்ச் வேற லெவல், ஜாலியா பார்த்துருந்தேன் இந்த கேம். ஸோ அந்த விதத்துல எனக்கு சந்தோஷமா இருந்தது. பட் இந்த ரெண்டு டீம்ஸுக்கு அடுத்தடுத்த ஃபிக்ஸ்சர்ஸ் பார்ப்போம். 2 ஃபிக்ஸ்சர்ஸ் இருக்கு நம்ம சொன்னது மாதிரி இன்ட்ரோல. ஸோ ஸ்பர்ஸ் கோயிங் அவே டு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். இப்போ நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் பாத்தீங்கன்னா இது சரியான ட்ரிக்கியான கேம். அண்ட் அவே ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்பர்ஸோட அவே ஃபார்ம் ஹேஸ் நாட் பின் தட் கிரேட் ஆல்சோ. ஸ்பர்ஸ் எங்க இருக்கிறானுங்க, 11வது பொசிஷன்ல இருக்கிறானுங்க. ஸோ அண்ட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா 4வதுல இருக்கிறானுங்க. லாஸ்ட் 5 கேம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லாஸ் தான், எல்லாமே வின்னு. ஸோ எக்ஸாக்ட்லி. அண்ட் பழைய ஆளோட நூனோ எத்தனை மேட்ச் அது பிபி, ஒரு 4-5 மேட்ச் இருந்தாரா நூனோ? 8 மேட்ச் நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. லைக் ஆமா 2 மாசம் தான் நினைக்கிறேன். ஆமா, கரெக்ட். ஸோ ஐ திங்க் அது அன்ஃபேர் சாக்கிங்கா கூட சொல்லலாம். ரொம்ப ப்ரீமெச்சூரா இருந்தது அந்த சாக்கிங், தெரிஞ்சு ஆஸ் வி நோ. ஸோ பட் எனிவே, ஐ திங்க் நூனோ ஹேஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் ரியலி வெல் அட்
நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அப்போ எப்போ வந்ததுலேருந்தோ அது வந்து எப்படியோ அந்த லீக்ல இருந்து அண்ட் யூனோ அந்த டிரான்சிஷன் இந்த சீசனுக்கு வந்து சான்ஸே இல்லை. லைக் சூப்பராக ஆடிட்டு இருக்கானுங்க. அண்ட் பட் என்னன்னா ஃபாரஸ்ட் வந்து நாட் அ கிரேட் ரெக்கார்டு ஸ்பர்ஸோட. ஸோ 2022 தான் இஎஃப்எல் கப்பில் அடிச்சிருக்கானுங்க ஒரு வாட்டி. ஸோ பட் லீக் ஃபார்ம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் ஐ திங்க் ஆன்ஜின்னு சொல்கிறதுனால ஐ திங்க் அவனுங்க ஒரே மாதிரி தான் ஆடுவானுங்க, மாற்ற மாட்டானுங்க ஃபிலாசபி. அது வந்து என்னென்னா ஐ வில் டை ஆன் மை ஃபிலாசபி அந்த மாதிரி இருக்கிறான் நம்பால். ஸோ அதனாலே வந்து ஐ ஃபீல் லைக் அண்ட் நோ தே பிளேயிங் ரியலி வெல். ஐ மீன் போன வாரம் கூட பிரென்ஃபோர்டோட சூப்பராக ஆடினானுங்க. ஜிடெக் கம்யூனிட்டி ஸ்டேடியம். பிரென்ஃபோர்ட் வந்து இந்த சீசன் ஹோமில் வர சூப்பராக ஆடிட்டு இருந்தானுங்க. அவங்க ஹோம் ஃபார்ம் ஹஸ் பின் ஐ திங்க் த பெஸ்ட்னு நினைக்கிறேன். ஹோம் ஃபார்ம் ஹோம்லயும் வந்து லைக் ஆல்மோஸ்ட் 30 கோல் அடிச்சிருக்கானுங்க. ஆமாம். ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா அவங்க ஐ திங்க் 2-0 ஜெயிச்சானுங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சூப்பராக ஆடினா. லைக் எலங்காவாக இருக்கட்டும், ஐ திங்க் இன்னொருத்தன் கோல் போட்டது மறந்துட்டேன், பட் எனக்கு எலங்கா கோல் தான் ஞாபகம் இருக்கு அந்த கேமில். ஏனா ஹேட் ஸ்கோர்ட் 1 கோல். ஸோ ஸோ சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலே வந்து யூ cannot டிஸ்கவுண்ட் திஸ் ஃபாரஸ்ட் டீம். ஸோ நான் அதெல்லாம் வச்சுன்னு நான் என்ன சொல்ல போறேன்னா ஐ திங்க் ஃபாரஸ்ட் ஆர் கோயிங் டு வின். ஸ்பர்ஸ் கண்டிப்பாக கோல் போடுவானுங்க, அது தெரிஞ்சது தான். பட் டிஃபென்சிவ்லி சோ புவர். அண்ட் என்ன சொல்றது, கொஞ்சம் ஹெட்லெஸ் சிக்கன்ஸ் மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸுக்கு ஆட மாட்டேறானுங்க. அவனுங்க வந்து அந்த ஹைலைன் ஆடிட்டே இருக்காங்களா. ஸோ அதனாலே வந்து ஐ சே 3-1 to ஃபாரஸ்ட். ஐ திங்க் ஃபாரஸ்ட் அட்டாக்கிங் ஆல்சோ இஸ் ரியலி குட் வித் கிப்ஸ் ஒயிட்டு நிறைய பேர் இருக்கிறானுங்க. நீங்க சொல்றீங்க டாட்டம் ஸ்கோர் பண்ணுவாங்க, நான் சொல்றேன் டாட்டம் ஸ்கோரே பண்ண மாட்டேங்க. பிகாஸ் டாட்டம்க்கு வந்து ஒரு லோ பிளாக் பிரேக் பண்ண தெரியாது. லைக் வந்து லைக் நிறைய கேம்ஸ் பாத்துக்கோ, ஆர்சனலோட பாத்துக்கோம், லைக் ஈவன் ஃபியூ அதர் கேம்ஸ் பாத்துக்கோம், they struggle to play against low blocks. அண்ட் வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து எவ்வளவு ரிசல்ட்டா டிஃபென்சிவா இருக்காங்கன்னு தெரியும். அண்ட் ஸ்பர்ஸோட டிஃபென்ஸ் பத்தி நமக்கு தெரியும். சோ அத வச்சே 2-0 நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். ஓகே 2-0 நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். க்ளீன் ஷீட். ஐ திங்க் ஸ்பர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ணுவாங்க. பொசிஷன் அதிகமா வச்சிருப்பாங்க. பட் அதை வச்சு எதுவுமே பண்ணலன்னா பயங்கரமா அப்புறமா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸ்பர்ஸ் வந்து எனக்கு என்னன்னா லைக் இஃப் ஸ்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 15-20 மினிட்ஸ் கோல் அடிக்கலன்னு வைங்களேன், அதுக்கு சான்ஸே அவ்வளோ வராது அவங்களுக்கு. ஏன்னா வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து உட்காந்துருவாங்க அப்படியே. ஓகே ஆல்ரைட். ஐ திங்க் ரிசல்ட் சேம் தான், ஸ்கோரில் எந்த வேறன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஸ்பர்ஸோட அடுத்த கேம் பார்ப்போம். 29 டிசம்பர் ஆடுறானுங்க. இந்த கேம் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கேம். இது கூட ஈஸி கேம்னு நினைப்பீங்க, ஆனால் ட்ரிக்கியான கேம். ஏன்னா உல்ஸோட ஆடுறாங்க. உல்ஸ் பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து ஒரு லிட்ரலாக ஷாக்குன்னு சொல்லிக்கலாம். நியூ மேனேஜர் பவுன்ஸ் இவ்வளோ சீக்கிரமாக வருமான்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் 3-0 ஷாக். என்னன்னா க்ளீன் ஷீட்டில் ஜெயிச்சிருக்கானுங்க அவே ஃப்ரம் ஹோம். அதுதான் பயங்கரமான ஷாக்கு. ஸோ அண்ட் நல்லா ஆடினானுங்க இந்த கேம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேம் முடிச்சிட்டானுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடிச்சிட்டானுங்க இந்த கேம்ல. அண்ட் ஐ திங்க் இந்த கோச் வந்து இவர் சவுதியில இருந்து வந்திருக்காருல்ல, இவரு இந்த புது கோச் வந்திருக்காரு. பட் ஈவன் அதுக்கு முன்னாடி கூட யூரோப்ல மேனேஜ் பண்ணி ஹஸ் ஒன் லீக் டைட்டில்ஸ். நாட் இன் இங்கிலாந்து பட் போர்ச்சுகல்ல லீக் மேனேஜ் பண்ணி ஜெயிச்சிருக்காரு லீக் டைட்டில்ஸ். யூர் ரைட். அவர் எங்க மேனேஜ் பண்ணார், பென்ஃபிகாவான்னு தெரியல, எனக்கு கரெக்டா தெரியல அவர் எங்க மேனேஜ் பண்ணாருன்னு. விட்டோர் பெரேரால அவர் பேரு. ஐ திங்க் ஹி மைட் ஹவ் மேனேஜ்ட். ஆக்சுவலா நம்பால் போர்ச்சுகீஸ் தான், பட் நம்பால் வந்து பிரேசிலியன் லீக்ல மேனேஜ் பண்ணிருக்காரு பிபி. ஸோ பிரேசிலியன் லீக்ல இருந்து ஹி இஸ் கான் டு அல் ஷபாப் சவுதிக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஹி இஸ் மேட் த ஜம்ப் ஹியர். அண்ட் வாட் அ சூப்பர் ஸ்டார்ட் ப்ரோ. லைக் எஸ்பெஷலி லெஸ்டர் யோசிச்சோம் நம்ம இப்பதான் ரூட் வானஸ் சொல்றேன் வந்துக்கிறான். ஸோ அவங்க நல்லா ஆடிட்டு இருக்காங்க. போர்ட்டோல வந்து லீக் ஜெயிச்சிருக்காரு, ஒலிம்பியாகோஸ்ல லீக் ஜெயிச்சிருக்காரு, ஷாங்கைல வந்து ஜெயிச்சிருக்காரு, ஃப்ளமெங்கோல இஸ் டன் டீசன்ட்லி. சோ ஓகே சார், டீசன்ட். சோ குட் ரெஸ்யூமே, ஒரு நல்ல ரெஸ்யூமே தான். சோ சும்மா கண்டிப்பா. சோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கேம் இவனுங்க ஹோம்ல ஆடுறாங்க. ஆனா ஸ்பர்ஸ் அதுதான் ஒரு என்ன சொல்றது டு கீப் இன் மைண்ட். பட் போன சீசன் ஹோம் அண்ட் அவே உல்ஸோட தோத்துருக்கானுங்க. அண்ட் கடைசி 3 மீட்டிங் பாத்தீங்கன்னா தோத்துருக்கானுங்க உல்ஸோட. So they don't really have a good record against Wolves. So அதுதான் தெரியல என்ன நடந்தது. We lost PB for a second. PB வருவாரான்னு தெரியல. Let's see if PB is back. But என்னோட ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும்னா இந்த கேமுக்கு ஐ திங்க் நான் வந்து ஐ திங்க் ஸ்பர்ஸ்
versus Wolves at Tottenham Hotspur Stadium. I'll say a draw. நான் ட்ரா சொல்ல போகிறேன் இந்த கேமுக்கு. ஐ திங்க் ட்ரா சொல்ல போகிறேன் பிகாஸ் ஐ கான்ட் கட்டாச்சு வந்து ரிலை பண்ண முடியாது. ஹலோ நோ ப்ராப்ளம் பிபி, நான் கவனிச்சேன். கேக்குது உங்களை லாஸ் பண்ணிட்டோம் ஆப்வியஸா. நீங்க வீட்ல இல்ல, சாரி மக்களே, கொஞ்சம் டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. இப்போ கேக்குது. இப்போ கேக்குதா? சாரி பிபி, நான் வந்து அந்த ஸ்பர்ஸ் கேம் பத்தி பேசிட்டு இருந்தேன், கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் நான் வந்து பேசினேன், கொஞ்சம் அந்த கேம் பத்தி பேசினேன். என்னோட ப்ரெடிக்ஷனும் கொடுத்துட்டேன், ட்ரான்னு சொன்னேன். ஸோ நான் வந்து ஒரு ஸ்கோர் லைன் கொடுத்துட்றேன், 1-1 ட்ரா ஸ்பர்ஸ் வர்சஸ் வுல்வ்ஸ்க்கு. ஓகே, நீங்க அப்படி சொல்றீங்களா? வேற இஸ் திஸ்? எங்க இந்த கேம்? இது வந்து ஒயிட் ஹார்ட் லேனா இல்ல bowling? This is at White Hart Lane. Okay, or we like to call it 3-point lane. So I think அந்த மேனேஜர் பவுன்ஸ் வச்சு I think draw ஆகும்னு நினைக்கிறேன். But I think வந்து Wolves might miss a chance to win this game late on எனக்கு தோணுது. So ஒரு 1-1 draw. 1-1 draw. நான் 1-1 draw சொல்லிக்கிறேன். I think Wolves கொஞ்சம் கேஆஸ் ஃபுட்பால் இருக்காது. ஐ திங்க் அவங்க கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ திங்க் தேல் கொஞ்சம் சேஃபா ஆடி ஒரு ட்ரா கூட நல்ல ரிசல்ட் தான் இந்த டுடேஸ் இந்த சிச்சுவேஷன்ல. ஸோ ஓகே, நம்ம ஸ்பர்ஸ் வர்சஸ் லிவர்பூல்ல தானே ஆரம்பிச்சோம். ஸோ லிவர்பூலோட 2 ஃபிக்ஸ்சர்ஸ் பார்ப்போம். லிவர்பூல் பிளேயிங் அட் ஹோம் டு லெஸ்டர் சிட்டி. ரூட் வான் நிஸ்டெல்ராய், கேன் ஹி ஸ்டாப் ஹிஸ் ஆர்ச் நெமசிஸ் டீம் லிவர்பூல்? இந்த ஃபார்ம்ல சான்ஸே இல்ல. மோசாலா வேற கிறிஸ்மஸ் போஸ்ட் வர போட்டாரு, எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ட்விட்டர்ல, எதுக்குன்னு தெரியல. ஸோ ஸோ முதல் கேம் வந்து லிவர்பூலுக்கு வந்து லிவர்பூலுக்கு முதல் கேம் வந்து ஆன்ஃபீல்ட் அகேன்ஸ்ட் லெஸ்டர் சிட்டி. அண்ட் ரெண்டாவது கேம் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டாமோட கோயிங் அவே டு வெஸ்டாம் யுனைடெட் ஸ்டேடியம். பிபி பாவம் திருப்பி ஃப்ரீஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வெயிட் பண்ண வரைக்கும் நான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்றேன். முதல் கேமுக்கு வந்து லிவர்பூல் வர்சஸ் லெஸ்டர் சிட்டி. என்ன சொல்றது, சாலா ஃபீஸ்டிங் ஆன் கோல்ஸ் நினைக்கிறேன் இந்த கேமுக்கு. ஸோ லிவர்பூல் ஆர் கோயிங் டு வின் 3-0ன்னு சொல்ல போகிறேன் லெஸ்டர் சிட்டி. ஆல்தோ லெஸ்டர் இப்போ தான் பேசணும், தோத்துட்டானுங்க போன வாரம் உல்ஸோட. ஸோ ஐ திங்க் லிவர்பூல் வில் வின் 3-0ன்னு நினைக்கிறேன். அண்ட் லிவர்பூலோட ரெண்டாவது கேம் பார்த்தீங்கன்னா தேர் பிளேயிங் அட் வெஸ்டாம் யுனைடெட். ஸோ பிபி சாரி உங்களை மிஸ் பண்ணிட்டோம் ஒரு செகண்டுக்கு. லிவர்பூல் வர்சஸ் லெஸ்டர் முதல் கேம் நான் 3-0ன்னு கொடுத்துறேன் ப்ரெடிக்ஷன். ஆன்ஃபீல்டில் நடக்குது. 2-0 சொல்றேன். ஐ சே 2-0. அதுல வந்து ஆனா லிவர்பூல் நிறைய சான்சஸ் மிஸ் பண்ணுவாங்க. ஓகே, ரெண்டாவது கேம் வந்து இட்ஸ் அட் வெஸ்டாம் யுனைடெட். இது லண்டன் ஸ்டேடியம்ல இருக்கு. தே கோயிங் டு லண்டன் ஸ்டேடியம் 29th சண்டே டிசம்பர். ஸோ இந்த கேம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ட்ரிக்ஸ் அண்ட் ஃபிளிக்ஸ் ஃப்ரம் லோபடேகி? அப்போ ஒன்னும் ஐ எம் ஸ்டில் சர்ப்ரைஸ்ட் எப்படி ஒன்னும் மனுஷனுக்கு வேலை இருக்குன்னு. பட் எப்பயோ வேலை பிடிச்சுட்டு இருக்கான். ஐ டோன்ட் சி வெஸ்ட் ஹாம் டூயிங் எனிதிங் இன் திஸ் கேம். அது வந்து மேபி வெஸ்ட் ஹாம் ஒரு கோல் அடிப்பாங்க, பட் தட்ஸ் அபவுட் இட். 3-1 லிவர்பூல். ஓகே, நானும் வந்து ஐ திங்க் லிவர்பூல் ஜெயிச்சுருவாங்கன்னு தோணுது. ஐ சே 2-1 டு லிவர்பூல். ஐ டோன்ட் திங்க் தேல் ட்ராப் பாயிண்ட்ஸ் அன்டில் நியூ இயர்னு தோணுது. ஸோ அதுதான் அடுத்த கேம்ஸ் பார்ப்போம். அடுத்த கேம் வந்து லெட்ஸ் சி ஆஸ்டன் வில்லா கேம் பார்ப்போம் ப்ரோ. ஆஸ்டன் வில்லா வர்சஸ் மேன்செஸ்டர் சிட்டி. அன்ஃபார்ச்சுனேட்லி பிபி திருப்பி மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நான் இது கண்டினியூ பண்ணுறேன். ஆஸ்டன் வில்லா வர்சஸ் மேன்செஸ்டர் சிட்டி. மேன் சிட்டியோட புவர் ஃபார்ம் ஸ்டில் கண்டினியூஸ். என்ன நடக்குதுன்னே தெரியல இந்த கிளப்புக்கு இப்போதைக்கு. ஒரு பயங்கரமான ஒரு கிரைசிஸ்ல இருக்கு. இப்போ கிரைசிஸ் தான் சொல்லலாம். ஏன்னா கிரைசிஸ் தான். ஏன்னா 7வது பொசிஷன்ல இருக்கானுங்க. என் லைஃப் டைம்லேயே வந்து ஐ நெவர் தாட் சிட்டி வந்து 7th இருப்பானுங்கன்னு. ஸோ இது கிரைசிஸ்ன்னு சொல்லிக்கலாம். பிபி என்ன சொல்றீங்க? கண்டிப்பா கிரைசிஸ் தானே? கண்டிப்பா. இது வந்து எப்படின்னா லைக் வந்து மேபி ஒரு ட்ராப் ஆஃப் வரும்னு நினைச்சோம். ஆனா இவ்வளோ கேவலமா ட்ராப் ஆஃப் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து மேபி லைக் வந்து க்ளோஸ் வின்ஸ், க்ளோஸ் லாசஸ், லைக் ட்ராஸ் அந்த மாதிரி தான் யோசிச்சோமே தவிர இவ்வளோ ஸ்டீப்பா இல்லை. லைக் வந்து லைக் பிளேயர்ஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பிளேயர்ஸ் லாஸ்ட் ஐடியாஸ். குவார்டியோலாக்கு வந்து குவார்டியோலா டஸ் நாட் வாண்ட் டு ஸ்பீக் டு எனிவன். பேசினாலே வந்து மனுஷனுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு இருக்கான் பெப் குவார்டியோலா, which I've never seen him.
அதாவது and I rate Has he lost the dressing room? at this point lost the dressing room, I think yes, but வந்து எப்படி சொல்றது, லைக் வந்து he needs a fresh up. ஏன்னா வந்து 4-5 வருஷமா இந்த பிளேயர்ஸை வச்சு லைக் he has gone வந்து 4 லீக் டைட்டில்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணவன வந்து you can afford one bad season. நான் வந்து இதுதான் உங்களோட பேட் சீசனை பாக்குறேன். லைக் வந்து கிளாப்புக்கு எப்படி 22-23 அதே மாதிரி இதுவும் பாக்குறேன் நான். தட்ஸ் ஹவ் ஐ சீ இட். ஒருவேளை அடுத்த வருஷமும் இதே மாதிரியே இருந்தாங்கன்னா அப்புறம் வந்து நான் பெப் வந்து கொஸ்டின் பண்ணி, இப்போ வந்து நான் பெப் அவுட் அப்படின்னு சொல்றது ரொம்ப ப்ரீமெச்சூர். அது வந்து யூ கேன் அஃபோர்ட் ஒன் பேட் சீசன் அண்ட் பிளேயர்ஸும் வந்து யூ நீட் அ ஸ்விட்ச் அப். நீ மாத்தி தான் ஆகணும் பிளேயர்ஸ். ஸோ ஜான் விண்டோல என்ன பண்ணாங்கன்னு பொறுத்து தான். பட் அடுத்த 2 கேம்ஸ் வந்து ஐ டோன்ட் சி வாட் தே டு. அண்ட் அத்தர் வந்து எவர்டன் வந்து சொல்லவே தேவையில்ல. இல்ல எவர்டன் அவங்க ஹோம்ல இருந்தாங்க, ஹோம் அவே அது தேவையில்லை, எங்க போனாலும் அதேதான். லைக் அந்த விதத்துல வந்து ஐ ரெஸ்பெக்ட் சாம் அலர்டைஸ். அவனுக்கு வந்து லைக் வந்து அந்த விதமான அவன் ஹராம் ஃபுட்பால வந்து ரெஸ்பெக்டபிள் ஃபுட்பாலா ஆடுறான். லைக் வந்து அவன் ஹராம் ஃபுட்பால் ஆடினாலும் அவன் பிளேயர்ஸ்க்கு என்னென்ன பண்ணணும்னு தெரியாது. சோ அந்த விதத்துல வந்து ஐ ரெஸ்பெக்ட் சாம் அலைஸ்ங்கிற பேரு ஷாண்டைச், தப்பி தேடி சாம் அலைஸ் ஷாண்டைச். சோ இதுல வந்து 0-0 டிரா, கேவலமான 0-0 டிரா. டேம், நான் வந்து என்ன நினைச்சேன், இது நடுவுல சிட்டிக்கு ஒரு அந்த ஃபாரஸ்ட் கேம் வந்ததுல அந்த மாதிரி இருக்குமோன்னு யோசிச்சேன். பட் நேற்று தான் கைல் வாக்கரோ சொல்லியிருந்தா நம்ம கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு கூட வந்து ட்ரைனிங்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல. பட் ஐ ஆல்சோ ஸ்டிக் டு ட்ரா பிபி. எனக்கு தெரியல, அவனுங்களும் கோல் அடிக்க மாட்டானுங்க, இவங்களும் கோல் அடிக்க பண்ணாங்க. ஐ அம் கோயிங் டு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றேன். நெல் லைக் எவர்டன் என்ன காமெடினா வந்து ஆர்சனல்ல வந்து when they were 0-0 like 94th மினிட்ல I think they were on counter நினைக்கிறேன். they didn't even try to attack. எனக்கு அதான் ஆச்சரியமா இருந்துச்சு. they were like வந்து இது வரைக்கும் டிராப் பண்ணிட்டோம், 0-0 தூக்கிட்டு அப்படியே மெர்சி சைடு ஓடுறோம்னு சொல்லிட்டு லைக் as long as the score is 0-0 எவர்டன் வந்து ட்ரையே பண்ண மாட்டாங்க. சோ அண்ட் அதே நில் தான் வந்து போன வாரம் சும்மா டச் பண்ணிடலாம் எவர்டன் வெர்சஸ் செல்சி, அதே நில் தான். என்ன சொல்றது, நான் யோசிச்சேன் ஹாஃப் டைம் வரைக்கும் நில். ஐ தாட் ஓகே இந்த கேம் கன்ஃபார்மா நில் தான் முடிக்க போகுது. ஆல்தோ ஐ திங்க் எவர்டன் ஒரு 2 சான்ஸ் இருந்தது கேம்ல, எப்படியோ கிரியேட் பண்ணானுங்க. பட் ஐ நியூ இட் வில் பி a boring nil game. பட் சிட்டியோட கேம் பாத்துறோம் பிபி. எவர்டன் நம்ம ஃபர்ஸ்ட் கேம் பேசிட்டோம். 2வது கேம் வந்து தேர் கோயிங் டு கிங் பவர் ஸ்டேடியம் போறாங்க. வில் திஸ் பி த கேம் வேர் தே கேன் கெட் a win before the new year? ஐ திங்க் அது ஜெயிச்சுறாங்கன்னு தோணுது. ஐ திங்க் லெஸ்டரோட வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஆமா, மேபி ஒரு 2-0 அந்த மாதிரி ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நான் கோல் லீக் பண்ணுவாங்கன்னு தோணுது ப்ரோ. ரொம்ப பேடா இருக்குறாங்க டிஃபென்ஸ்லயும். சோ ஐ வில் சே 2-1 as in இது வந்து க்ளோஸ் டு 1 இருக்காது. தெரியல ஆக்சுவலா. ரூபன் டியாஸ் அவுட். அப்படியா? யூ ஆர் ரைட். மிட் ஜனவரி தான் பேக். ரூபன் டியாஸ் அவுட். சோ உங்களுக்கு ஒரு பிரேக். இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? ஸோ ஐ திங்க் 2-1. அது எப்படின்னா 2-0 கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சுட்டு கடைசி 5 நிமிஷத்துல ஒரு கோல் விட்டுருவாங்கன்னு தோணுது. சார் 2-1 ஸ்குயிக்கி பம் அந்த மாதிரி ஆகிட்டு எப்படியும் ஜெயிச்சிருவானுங்க. ஆனால் ஸோ ஐ திங்க் ஜெயிச்சிருவானுங்க எப்படியோ. ஸோ ஒரு கேம் ட்ரான்னு சொல்லியிருக்கிறோம், ஒரு கேம் வின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சிட்டியோட ஃபார்ச்சூன்ஸ் மாறுதா? ஜனவரி 1 வெயிட் பண்ணுவானுங்க யாரடா வந்து சைன் பண்ணலான்னு. ஸோ யார் சைன் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆக்சுவலாக. வில்லா ஆன் தி அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா இப்போதான் சொன்னோம் 2-1 ஜெயிச்சானுங்க. பட் சூப்பர் கேம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் கேம் சூப்பரான கேம். நியூ கேசலோட அவே. நியூ கேசல் பார்த்தீங்கன்னா குயிக்காக சொல்லிடுறேன், 4-0 வின் அகேன்ஸ்ட் இப்ஸ்விச். ஐசக் ஹேட்ரிக், வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். ஐசக்கே ஒரு 4-5 கோல் அடிச்சிருக்கலாம் இந்த கேம்ல. சூப்பராக ஆடினான். அசன் ஒரு எனக்கு ரொம்ப இவனை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. ரியலி லைக் ஐசக் பிளே. சூப்பரான பிளேயர். டெக்னிக்கலா இருக்கட்டும், ஃபினிஷிங்கா இருக்கட்டும், லைக் எல்லாமே, ட்ரிப்ளிங்கா இருக்கட்டும், லைக் சூப்பர் பிளேயர். ஐ திங்க் ஹாலண்ட் அண்ட் சாலாக்கு அப்புறமா இவனோட அசிஸ்ட் வந்து இவனோட ஸ்டாட்ஸ் வந்து பயங்கரமா இருந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். டர்ம்ஸ் ஆஃப் கோல்ஸ் ஹி இஸ் தேர்ட். ஸோ ஐ திங்க் இவனை பத்தி இன்னும் பேசிட்டு இருக்கணும்னு தோணுது எனக்கு. ஸோ 4-0 வின் அகேன்ஸ்ட் இப்ஸ்விச். பட் ஃபர்ஸ்ட் கேம் பாத்தீங்கன்னா நியூ கேசல் வர்சஸ் ஆஸ்டன் வில்லா. இந்த கேம் எப்படி பாக்குறீங்க பிபி?
அதான் வந்து கொஞ்சம் ஒரு கேஜியான ஃபேரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருக்காது. ஆல்தோ வில்லா வந்து சிட்டியோட கொஞ்சம் நல்லாவே ஆடினாங்க. அண்ட் 2-1 கொஞ்சம் போட்ட பிச்சை மாதிரி தான். வில்லா ஷோட ஸ்கோர் ஆக்சுவலி 3 in the first 5-10 minutes. அவ்வளோ வந்து சிட்டி ஓப்பன் அப் பண்ணாங்க. அண்ட் வந்து இந்த கேமும் வந்து தேர் அட் ஹோம், ஸோ அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கும். நியூகாசில் ஐ டோன்ட் திங்க் தே ரியலி டிராவல் வெல், ஸோ ஐ கோ ஃபார் வில்லா. இல்ல இது நியூகாசில், இது சென்ட் ஜேம்ஸ்ல நடக்குது. சென்ட் ஜேம்ஸ், ஓகே, தாட் இட் வாஸ் வில்லா பார்க். ஆமா, ஓகே மேபி. அண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, போன சீசன் வந்து சென்ட் ஜேம்ஸ்ல முதல் கேம் நினைக்கிறேன் உரிச்சு எத்தானுங்க வில்லாவை 4-0 நினைக்கிறேன் அந்த கேம். அப்ப சென்ட் ஜேம்ஸ்னால பாத்தீங்கன்னா சென்ட் ஜேம்ஸ்னால ஐ கிவ் திஸ் வின் டு வில்லா, டு நியூகாசில். சாரி, 2-1 நியூகாசில். சேம் 2-1. நானும் அதான் நினைக்கிறேன் ப்ரோ. I'll say 3-1. in fact I'll say 3-1 to Newcastle because Unai Emeryயோட டீம்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய அவே கிரவுண்ட்ஸ், they're not very good travelers actually. எப்பவுமே போய் அடி வாங்கிடுவானுங்க. நான் 3-1 சொல்றேன். I think Newcastle will win this game. And then அடுத்த கேம் பாத்தீங்கன்னா ஆஸ்டன் வில்லாக்கு அடுத்த கேம் பாத்தீங்கன்னா they are playing at home to Brighton and Hove Albion. Brighton and Hove Albion. So Brighton and Hove Albion பாத்தீங்கன்னா போன வாரம் இப்போதான் குயிக்காக டச் பண்ணிடுறேன் 1-1 ட்ரா அகேன்ஸ்ட் வெஸ்ட் ஹாம். பட் பெருசா இல்லை அந்த கேம் பற்றி பேசுறதுக்கு. பட் யா, வில்லா அட் ஹோம், இந்த கேம் நல்லா இருக்கும் ஆக்சுவலா. டஃப் டு கால் as well. ஆமா, பிரைட்டன் வேற கொஞ்சம் I'll say draw. நான் ட்ரா சொல்ல போறேன் ப்ரோ. I'm going to say 1-1. பிரைட்டன் வேற ஒரு கேவலமான ஸ்ட்ரீக்ல இருக்காங்க. ஐ திங்க் 5 games winless streak ன்னு நினைக்கிறேன் பிரைட்டனுக்கு. சோ ஆமா, ஐ திங்க் வில்லா win this one. அப்படியா? வில்லா win this one. வில்லா win this one-ங்க. நியூகாசிலோட ரெண்டாவது கேமை பார்த்துரும். அப்படியே நியூகாசிலோட ரெண்டாவது கேம் வந்து தேர் பிளேயிங் மான்செஸ்டர் யுனைடெட் அட் ஓல்ட் ட்ராஃபர்ட். குயிக்கா மான்செஸ்டர் யுனைடெட் கேம் பத்தி பேசிடுவோம் பிபி பிஃபோர் வி ஜம்ப் டு திஸ் கேம். 3-0 லாஸ் அட் ஹோம் அகெயின் டு பர்ன்மத். போன சீசன் அதே மேனேஜர் ஏரியாவலா வேற லெவல். ஃபர்ஸ்ட் கோல் வந்து செட் பீஸு, ரெண்டாவது கோல் வந்து மேசராய் பெனால்ட்டி. அது கேவலமான பெனால்ட்டி. அது வந்து போய் ரெஃப்ரி கிட்ட வர சண்டை போட்டுங்கிறான். என்னடா எப்படா சண்டை போடுறேன்னு யோசிச்சேன். அண்ட் மூணாவது கோல் அப்படியே சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டானுங்க மூணாவது கோலுக்கு. ஸோ சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அகெயின் ஃப்ரம் பிரைட்டன். ஐ திங்க் இந்த டீம் வந்து வேற லெவலில் ஆடிட்டு இருக்கானுங்க. இவனுங்க வந்து ஸ்லோ அண்டர் த ரேடார்ல இருக்கிறானுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா 5வதுல இருக்கிறானுங்க இப்போதைக்கு. லாஸ்ட் 5 games வந்து ஒரே ஒரு ட்ரா, 4 win. ஸோ சூப்பராக ஆடிட்டு இருக்கானுங்க. எனிதிங் டு ஆட் ஆன் திஸ் கேம்? அது வந்து இட்ஸ் லைக் ஐ வுட் ராதர் இதுதான் வந்து அமோனிம்க்கு வந்து கரெக்டான இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவன் லைக் வந்து இதுவே ஒரு 7 game வரிசை ஜெயிச்சுதாங்க வச்சுக்கோங்களேன், அது தப்பான ரிஃப்ளெக்ஷனா கொடுக்கும். ஒரு மேனேஜர் பவுன்ஸ் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பிளேயர்ஸ் தேல் ஷோ தட் ஆலி மாதிரி இருந்திருக்கும். ஆமா, பயங்கர ஆலி மாதிரி இருந்திருக்கும். இப்போ இதுலயே இப்பவே இப்படி ஆடுறாங்கிற போது அண்ட் நான் வந்து யோசிச்சேன்னா ஓகே, ஜெயிக்க லைக் கேம்ஸ் தட் அவங்க ஜெயிக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ற கேம்ஸ் தோப்பானுங்க, ஜெயிக்கவே மாட்டாங்கிற கேம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஜெயிப்பானுங்க. இப்ப சிட்டியோட ஜெயிச்சாங்க. சிட்டியோட ஜெயிச்சது வந்து ஒரு பவுன்ஸ் குடுக்குன்னு பாத்தீங்கன்னா சத்தியமா குடுக்கல. அது ஒரு ஃப்ரீக்கிஷ் வின் வேற ப்ரோ. அது வந்து அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. இல்ல பட் ஸ்டில் ஈவன் அந்த கேம் பாத்தீங்கன்னா கூட யுனைடெட் டிசர்வ் டு வின் தான். அது வந்து ஓசில எல்லாம் செகண்ட் ஹாஃப்ல யுனைடெட் வேற பெட்டர் டீம் சிட்டியோட அண்ட் யுனைடெட் டிசர்வ் டு வின். அதுக்கப்புறம் ஸ்பர்ஸோட கேவலமா தோத்தாங்க, அப்புறம் இதுவும் கேவலமா தோத்தாங்க. சோ லைக் வந்து ஐ மீன் திஸ் இஸ் ஷோயிங் த மேனேஜர் வந்து எந்த பிளேயர்ஸை வச்சுக்கணும், எந்த பிளேயர்ஸை தூக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. யுனைடெட்ல டிஃபென்ஸ் மட்டும் லீக் ஆகல, பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல லூஃப்னா லீக் ஆகுது, எலி உள்ள வருதான். அதாவது என்னலாமோ இருக்கு. ட்ரெயின் செட் போர்ஸ் பிபி அந்த மாதிரி இருக்குது. போர்ஸ் தான் அந்த அளவுக்கு லீக் ஆயிட்டு இருக்கு. லிட்டரலி அதான் லீக் ஆயிட்டு இருக்குது. அவ்வளவு இதுவா இருக்கு. சோ ரூபன் ஆமரன் யோசிக்கிறான்னா இப்போ ஸ்போர்ட்டிங் மேனேஜர் விட சாக் ஆயிட்டானா, அந்த மேனேஜர் விட சாக் ஆயிட்டான். ஆமா, ரூபன் ஆமரன் யோசிச்சிருப்பான், நான் ஏன்டா அதை விட்டு இங்க வந்தேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். பட் he has a big job to do on his hands. லைக் வந்து ஜனவரி என்ன பண்ணலாங்க பொறுத்து இருக்கு. பட் வந்து பாப்பா என்ன நடக்குதுன்னு. ஐ மீன் நமக்கு ஜாலியா இருக்கு யுனைடெட் வச்சு ஓட்டுறதுக்கு. பட் ஸோ முதல் கேம் பார்ப்போம். நியூகாசில் கேம் போகிறதுக்கு முதல் கேமே ட்ரிக்கி கேம். உல்வ்ஸ் அவே மாலினியூல. ஸோ அவங்களும் நியூ மேனேஜரில் இருக்கிறானுங்க. இப்போ தான் பேசணும் 3-0 வின் ஃபார் உல்வ்ஸ், 3-0 அகேன்ஸ்ட் லெஸ்டர். ஸோ ட்ரிக்கி கேம் ப்ரோ. இது தெரில, எனக்கு சத்தியமா தெரில எப்படி கால் பண்ணுன்னே தெரில இந்த கேம். நீங்க சொல்லுங்க முதல்ல, அப்புறமா நான் யோசிக்கிறேன். ஐ திங்க் Wolves win this one. அது வந்து வாவ்
ஐ திங்க் ஒரு 2-1 வின் மாதிரி போறேன். பிகாஸ் வுல்ஸ் லைக் ஒரு நியூ மேனேஜர் பவுன்ஸ் ஹோம் க்ரௌட் வேற கொஞ்சம் இதுவா இருக்கும். அண்ட் வந்து என்ன ஆஃப்டர்நூன் கிக் ஆஃபா ஐ திங்க் 5:30 PM கிக் ஆஃப் நினைக்கிறேன் சம்திங். ஸோ க்ரௌட் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும். யா 12:30 மணி கிக் ஆஃப் இங்க. ஸோ அங்க 5:30 மணி இல்ல சம்திங் லைக் தட். ஸோ க்ரௌட் வந்து இதுவா இருக்கும். அதுலயே வந்து ஒரு 2-1 வுல்ஸ் சொல்லிடுறேன். 2-1 வுல்ஸ். எனக்கு வின் சொல்றதுக்கு டெம்டிங்கா இருக்கு, பட் ட்ரான்னு சொல்ல போறேன். I'll say 1-1 ட்ரா. தெரியல, கொஞ்சம் ப்ரீமெச்சரா இருக்கு வின் எனக்கு சொல்றதுக்கு. ஐ ஃபீல் லைக் வின் பாசிபிள் அவுட்கம் இருக்கு, பட் தெரியல. ஐ திங்க் ட்ரா நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வரும் ரெண்டாவது கேமுக்கு. மான்செஸ்டர் யுனைடெட் அகேன்ஸ்ட் நியூகாசில் யுனைடெட், கிளாஷ் ஆஃப் தி யுனைடெட்ஸ் அட் ஓல்ட் ட்ராஃபோர்ட். இது வந்து மண்டே December 30th கேம், 3 மணி கேம். ஸோ நைட் கேம் இது ஆக்சுவலா 8 மணி மேட்ச் அங்க. ஸோ அண்டர் த லைட்ஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா பிபி, ஆர் டு யூ திங்க் உங்க ப்ரெடிக்ஷனுக்கு ஏத்த மாதிரி பேக் டு பேக் லாசஸ் ஆகுது? ஐ சே 2-0 நியூகாசில். அது வந்து நியூகாசில் ஜெயிச்சாங்க தோணுது. ஆமா, யுனைடெட் ஃபேன்ஸ் கடிக்க வராதீங்க. ஜஸ்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் தான். தப்பானா சொல்லுங்க, நீ தப்புறான்னு நான் தப்புன்னு ஒத்துக்கிறேன். பட் வந்து எனக்கு அப்படிதான் தோணுது. எனக்கு வந்து அப்படிதான் தோணுது நியூகாசில் வந்துருவாங்க அப்படின்னு. எனக்கு ட்ரா சொல்றேன் திருப்பி. நான் சேஃபா ட்ரா சொல்லிக்கிறேன், எனக்கு அடிக்க வந்துருவானுங்க பசங்க. நான் வந்து ஒரு நல்ல ஹோஸ்டா பியூ பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ட்ரா சொல்றேன் திருப்பி. 1-1 ட்ரா அந்த மாதிரி சொல்லிக்கிறேன். தெரியல என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, பட் லெட்ஸ் see what happens. ரொம்ப ஃப்ரீக்கிஷா இருக்கும்னு தோணுது. பர்ன்மத் பத்தி பேசியிருந்தோம். பர்ன்மத்தோட 2 ஃபிக்சர்ஸ் பார்ப்போம். பர்ன்மத் vs பேலஸ். ஸோ அந்த ஃபிக்சர் பார்க்கறதுக்கு முன்னால குயிக்கா ஆர்சனலோட ஆடினாங்க பேலஸ். 1-5 தோத்தானுங்க அட் செல்ஹவுஸ் பார்க். மக்களே, ஆர்சனல் ஃபேன்ஸ், அந்த ஃபுல் ரிவ்யூ வந்து சேனல்ல இருக்கு. ஸோ ப்ளீஸ் போய் பாருங்க. 1-5 ஜேசூஸ் லிட்ரலா ஒரே வாரத்துல 5 கோல் அடிச்சுக்கிறான் பிபி. அவன் ஃபார்மை வந்து எனக்கே வந்து என்ன சொல்றது, இதுக்கு முன்னால ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்தேன் அவனை பார்த்து 2 கேம் செம்மையா ஆடினான். ஆக்சுவலா கேரபாவ் கப் கேம் வச்சு நான் ரொம்ப எக்ஸைட் ஆகல. 2வது கேம் பார்த்து தான் வந்து ஐ வாஸ் லைக் ஓகே, ஷேட்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 6 months ஜேசூஸ் அந்த மாதிரி இருந்தது. சூப்பரா ஆடினா. என்னன்னா இது கண்டினியூ ஆகிட்டே இருக்குமா தான் எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ வீக் இன் வீக் அவுட் பண்ண முடியுமா தான் தெரியல. என் பொண்டாட்டி வந்து ஆமா அவன் கண்டிப்பா பண்ணுவான்னு தான் சொல்றான். என் ஒய்ஃப் வந்து பெரிய கேப்ரியல் ஜேசூஸ் ஃபேன். ஸோ அதனால வந்து அவ வந்து இல்ல அவன் இப்படிதான் நல்லா ஆடுவான், ஐ திங்க் ஹீஸ் காட் எ ஸ்மைல் பேக் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஐ டோன்ட் நோ. பட் யா செல்சி இல்லனே பேலஸ் 1-5 தோத்தானுங்க. ஸோ யா குயிக்கா அதை பற்றி சொல்ல வந்தேன். ஸோ அந்த பர்ன்மத் vs பேலஸ் கேம் அதுக்கேற்ற மாதிரி ஹவு டு யூ திங்க் இந்த கேம் போகும்? பிகாஸ் ஐ திங்க் கிளாஸ்னரோட டீம் நல்லா ஆடினானுங்க. 5-1 தோத்தானுங்க ஓகே, பட் நல்லா ப்ரெஸ் பண்ணானுங்க இந்த கேம் ஃபைனல் தேர்ட்ல. அண்ட் மட்டாட்டா இஸ் நோன் ஃபார் காசிங் ப்ராப்ளம்ஸ். ஆக்சுவலா அவன் சூப்பராக ஆடினான் ஆக்சுவலா இந்த கேம்ல. And Sarr is playing well, Ismaila Sarr, who I rate actually very well. அந்த வாட்ஃபோர்ட் டைம்லயே இருக்கும்போது நல்ல பிளேயர் ஆக்சுவலா. ஸோ யா இந்த கேம் எப்படி பாக்குறீங்க? ஆல்தோ ஒரு வெரி குட் பர்ன்மத் சைட். அதான். ஸோ அந்த பர்ன்மத் ஹோம். ஸோ பர்ன்மத் ஐ திங்க் தே வில் கண்டினியூ தேர் வின்னிங் ஃபார்ம் தான். வின் பண்ணுவாங்க. பேலஸ் வந்து லைக் ரொம்ப அப் அண்ட் டவுனா இருக்கானுங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஓகே இந்த கேமும் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் பேலஸ் டு வின். அது வந்து பர்ன்மத் வந்து ஒரு ஓகே 3-1 வின். 3-1 டு பர்ன்மத். யா நானும் அதை தான் சொல்ல போகிறேன். ஐ திங்க் பர்ன்மத் ஜெயிச்சுறாங்கன்னு தோணுது. இட்ஸ் 2-0 டு பர்ன்மத் ஆக்சுவலி. சே கிளீன் ஷீட் டு பர்ன்மத். லெட்ஸ் see what happens. நல்லா ஆடிட்டு இருக்காங்க, நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ரெண்டாவது கேம் பார்ப்போம் பர்ன்மத்துக்கு. கோயிங் அவே டு கிரேவன் காட்டேஜ். ஸோ கிரேவன் காட்டேஜ் ஃபுல்லம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஃபுல்லம் வந்து ஐ திங்க் நில்ட்ரா. என்னடா சவுத் ஆம்டனோட நில்ட்ராலாம் பண்ணுறீங்கன்னு யோசித்தேன். ஸோ யா போரிங் யா கரெக்ட். ஸோ யா ஒரு கிளீன் ஷீட் ஆகுது. ஸோ ஏதாவது ஒரு பாசிட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ யா ஃபுல்லம் vs போர்ன்மத் ரெண்டாவது கேம் ஃபார் போர்ன்மத். பார்க்குறீங்க? நல்ல கேமா தான் இருக்கும். ஐ ஃபீல் வந்து ஒரு நல்ல ஒரு எனக்கு வந்து ஐ ஃபீல் கொஞ்சம் பேக் டு ஃப்ரண்ட் கண்டிப்பா நல்ல கேமா இருக்கும். ஐ சே ட்ரா 2-2 ட்ரா. நல்ல என்டர்டெய்னிங் 2-2 ட்ரா. அப்படியா? I'll say Fulham win. கொஞ்சம் ஷாக்கிங்கா சொல்றேன். I'll go for a 2-1 Fulham win. ஸோ தெரியல, Fulham வந்து திடீர்னு ஒரு ரிசல்ட் கொடுப்பானுங்க ப்ரோ இந்த மாதிரி.
ஸோ அதனாலேயே வந்து எனக்கு ஷாக்கிங்காக இருக்கும் சில டைம்லாம். ஸோ அதுதான். ஸோ ஐ திங்க் இட் குட் பி அ ட்ரிக்கி ஒன். ஸோ யா லெட்ஸ் see what happens. அடுத்தது வந்து செல்சி எவர்டன் பத்தி பேசிட்டோம் அந்த கேமை. பட் செல்சியோட அடுத்த 2 கேம் பார்ப்போம். ஃபுல்லம். I don't think we spoke. Did we? நல்லா கட் ஆயிட்டா. எவர்டன் பத்தி பேசணுமே. எவர்டன் vs செல்சி. நீங்க கட் ஆயிட்டீங்க ஆக்சுவலா. ஐ குயிக்கா சொன்னேன் அது வந்து ஒரு போரிங் கேம். எவர்டன் vs செல்சி 0-0. அசன் எவர்டன் கொஞ்சம் சான்சஸ் இருந்தது அந்த கேம்ல கூட. ஐ திங்க் ஈவன் செல்சி ஹேட் சம் சான்சஸ் பட் எவர்டன் லோ பிளாக். ஐ மீன் அது ஏதாவது ஆட் பண்றதுக்கு எதாவது இருந்தா சொல்லுங்க அதை பத்தி. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செல்சி முடிச்சிருக்கலாம். பட் கிளியரா குக்கரல மிஸ் பண்ணோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒண்ணுமே வரல. அந்த சான்சோவே லாக் பண்ணி விட்டாங்க, பாமரி லாக் பண்ணி விட்டாங்க. நெட்டோ ஹேட் இஸ் மொமெண்ட்ஸ் here and there. அட்வைக்கே வந்தா ஒண்ணுமே பண்ணல. பட் சான்சஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க கேம் பை கேம், which is good to see. ஹோப்ஃபுல்லி அதை கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். அண்ட் டோசன் நல்லா ஃபீல் இன் பண்ணா. டோசன் வந்து சூப்பரா பண்ணா. பட் நல்ல வேலை குக்கரால வந்துடுவான் நெக்ஸ்ட் கேமுக்கு. ஸோ அதை ஹெல்ப் பண்ணணும். அண்ட் அதுதான் பேசிக்லி வந்து அந்த குக்கரால இல்லாததால அந்த லெஃப்ட் சைடு வந்து அப்படியே ஸ்டாக்னண்டா இருந்துச்சு. குஸ்டோ வந்து லெஃப்ட் பேக்ல சுத்தமா ஒர்க் ஆகல. அண்ட் சான்சோ வாஸ் போற அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட். பாமரே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கிராஸ் போட வேண்டியதா போச்சு. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு கிராஸும் வரல. அந்த அளவுக்கு இட் வாஸ் பேட். அண்ட் ஈவன் வித் தட் சேயிங் தட் ஜாக்சன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 செட்டர் மிஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல போகும்போது எவர்டன் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அவங்க 2 கோல் அட் போட்டிருக்கணும். அப்புறம் வந்து அண்ட் என்ஜோ வித் சப்ஸ்டிடியூஷன் ரொம்ப லேட்டஸ்ட் பண்ண சப்ஸ்டிடியூஷன். தட்ஸ் வேர் ஹி ஹஸ் டு லைக் வந்து ஒரு கேம் நல்லா சப்ஸ் பண்ணா இன்னொரு கேம் சப்ஸ் பண்ணலாம். லைக் வந்து ரொம்ப லேட் பண்ண டிலே பண்ணலாம். அதான் ஸ்டில் ட்ரைங் டு லேர்ன் நினைக்கிறேன். பட் அதுதான் இப்போ திங்ஸ் நல்லா போலனா டக்குன்னு மாத்ததுக்கு ஹி ஷுட் நாட் பி அஃப்ரேட். ஏன்னா பயந்து ஓகே பண்ணலாம் வெயிட் பண்ணா வேலைக்கே ஆகுது. ஸோ அதுதான் சொல்றேன். பட் ஐ திங்க் நெக்ஸ்ட் கேம் வந்து we should be fine. குக்கரால வந்துருவான். ஸோ அந்த லெஃப்ட் சைட்ல அந்த it will help சான்சோ. ஓகே. ஸோ முதல் கேம் vs ஃபுல்லம் வெஸ்ட் லண்டன் டார்பி இது. ஸோ இந்த கேம் எப்படி பாக்குறீங்க? ரெண்டுமே வின்னபிள் கேம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேம் சொல்லுங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கேம்? ஐ திங்க் we should win this one. அது வந்து ஜெயிப்பா தோணுது. பிகாஸ் குக்கரால வந்தா லெஃப்ட் சைட்ல அந்த பேலன்ஸ் இருக்கும். ரைட் சைட்ல வந்து I think Gusto will come back and start. Reece James fitness level சொன்னு தெரியல. He's training தான் சொல்றாங்க. But I'm not sure how much he'll start in the show. அந்த Gusto ரைட் பேக்ல போடுவேன். I think Lavia is still out. So Caicedo and so let them be in the midfield. So on the Tosin and Disasi la வேணா. Disasi பிக் போட்டுறலாம். சத்தியமா சொல்றேன். இந்த கேம் ஈவன் கான்ஃபரன்ஸ் லீக் கேம்ஸ்தே மனுஷன் வந்து கான்ஃபரன்ஸ் கொடுக்க மாட்டேங்க எனக்கு. லைக் வந்து அவன் வந்து ஃபர்ஸ்ட் டீம் ஆடுறதுக்கு இதுன்னு அவ்வளோ இதுவா இருக்கான். லைக் வந்து அவ்வளோ லைக் வந்து எப்படின்னு தெரியல. அது வந்து ஒரு கெட்ட கனவா நினைச்சு விட்டுறணும்னு நினைக்கிறேன் டிசாசிய. வந்து சான்சஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கா. ஹோப்ஃபுல்லி வி see that more. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து ஹோம்ங்கிறதுனால லைக் வந்து ஹோப்ஃபுல்லி ஜாக்சன் சான்சஸ் மிஸ் பண்ணா. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த கேம் அடிப்பான். ஜாக்சன், சான்சோ, நெட்டோ, பாமர் ஹோப்ஃபுல்லி அதை ஃபிளரிஷ் ஆகும். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து குக்கரெல்லா, கஸ்டோ அந்த சைடு அந்த 2 center backs have been decent. அதுக்கப்புறம் கைசரோ and Enzo. So I think வந்து ஒரு க்ளீன் ஷீட் வைக்க மாட்டோம். பட் ஐ திங்க் வில் ஸ்கோர் கோல்ஸ் நல்லாவே. 3-1 செல்சி. ஓகே. ஹிஸ்டாரிக்லி செல்சி இந்த ஃபிக்ஸ்சர்ல வந்து ரொம்ப வந்து பயங்கரமா இருந்திருக்கு. வந்து ஐ திங்க் 18 கேம்ஸ்ல வந்து செல்சி ஹேவ் கான் 11 wins, 6 டிரான்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரே ஒரு லாஸ் தான். ஸோ ஐ திங்க் செல்சி அந்த ஹிஸ்ட்ரினாலே வந்து செல்சி இந்த கேம் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. ஸோ நான் வந்து I'll say they'll have a really good field dayன்னு தோணுது. ஸோ I'll say 3-1 to Chelsea as well. உங்களை மாதிரியே சொல்கிறேன். ரெண்டாவது கேம் வந்து பார்த்தீங்கன்னா செல்சி ஆர் கோயிங் அவே டு போர்ட்மன் ரோட்ல. இப்ஸ்விச். ஆமாம், போர்ட்மன் ரோடு தான். ஸோ எனக்கு ஐ திங்க் இதுவும் ஜெயிக்கணும் ப்ரோ. ஐ திங்க் இந்த கேமும் ஜெயிக்கணும். ஸோ I'd say a win again. எனக்கு ஸ்கோர்ல என்ன தெரியல. I'd say 2-0 to செல்சின்னு சொல்றேன். ஸோ ஐ திங்க் பேக் டு பேக் வின்ஸ் வாங்கிடுவீங்கன்னு தோணுது. அதான் இப்ஸ்விச் அவே அண்டர் த லைட்ஸ் கஷ்டமா தான் இருக்கும். பட் வந்து ஐ சே செல்சி வின் 2-1. ஒரு ஸ்கிராட்சி 2-1 வின்னு. பட் அதுவே போகுது நேரத்துக்கு. லைக் வந்து என்னன்னா எவர்டன் அந்த இந்த 2 வின் பண்ணிட்டோம்னா எவர்டன்ல டிராப் பண்ணதே will not look so bad. இல்லனா வந்து அந்த கண்டினியூஷன் வந்து வரக்கூடாது அப்படிங்கறத என்னோட தாட்ஸ். ஓகே, ஆல் ரைட். ஓகே, நோ ப்ராப்ளம்.
பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்த ஃபிக்சர் வந்து ஆர்சனலோட 2 ஃபிக்சர்ஸ் பார்ப்போம். ஆர்சனல் பற்றி லைட்டாக பேசணும். ஸோ ஆர்சனலோட ஃபர்ஸ்ட் ஃபிக்சர் வந்து மக்களே ஐ திங்க் 2 ஃபிக்சர்ஸ் வந்து ப்ரிவியூ இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வருது. ஸோ தெரியல 2 கேமுக்கும் இருக்கான்னு தெரியல. ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன் ஃபார் தட். முதல் கேம் நானும் ப்ரீவியூ சொல்லிடுறோம். ஆர்சனல் வர்சஸ் இப்ஸ்விச் அட் எமிரேட்ஸ் ஸ்டேடியம். குயிக்காக ப்ரெடிக்ஷன் கொடுத்துரும் பிவி. 3-0 Arsenal. You should win this game. Comfortable at least. Yeah, I think so. And கொஞ்சம் ஃபார்ம் கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கு. நல்ல ஓப்பன் பிளேலும் நல்ல கோல்ஸ் அடிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஐ திங்க் வி ஷுட் ஃபைண்ட் சம் ஃபார்ம். ஐ ஆல்சோ சே 3-0 டு ஆர்சனல். ரெண்டாவது கேம் தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த நியூ இயர் ஆக்சுவலாக இதுதான். பிரென்ஃபோர்ட் அகேன்ஸ்ட் ஆர்சனல் அண்டர் த லைட்ஸ். ஸோ இங்கே தான் வந்து ஒரு ட்ரிக்கியான கேமு. ஸோ உங்கள் ப்ரெடிக்ஷனுக்கு வெயிட் பண்ணுறேன். எனக்கு நான் யோசிச்சு சொல்லணும் இதை பற்றி. எனக்கு தெரில எப்படி இருக்க போகுதுன்னு. ஐ திங்க் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிரென்ட்ஃபோர்ட் நல்லா ஸ்டார்ட் பண்ணி தான் வருவாங்க. ஸோ ஆமா, ஐ திங்க் ஆர்சனல் வின் திஸ் ஒன். ஒரு நல்லா க்ளோஸா தான் இருக்கும். ஐ சே 2-1 ஆர்சனல். ஆனா பிரென்ட்ஃபோர்ட் வந்து நல்லா பிரஷர் போடுவாங்க. ஐ see ராயா மேக்கிங் 2-3 வேர்ல்ட் கிளாஸ் சேவ்ஸ் பண்றதா நான் பாக்குறேன் ராயா. So 2-1 ஆர்சனல் க்ளோஸ் வின். I'll say 1-0 to Arsenal actually. I'll say போன சீசன் இதே மாதிரி தான் கஷ்டப்பட்டு கடைசியில் ஹாவர்ட்ஸ் ஒரு கோல் போட்டான். ஸோ அந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல. அந்த மாதிரியா அதே மாதிரி தான். I'll take a 1-0 no problem. ரிசல்ட்ஸ் தான் தேவை இப்போதைக்கு. ஸோ கொஞ்சம் ஃபார்ம் பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான். ஸோ அடுத்தது என்ன பார்ப்போம் நம்ம. ஆக்சுவலாக அடுத்தது நம்ம கேம் வீக் 17ஓட ஃபிக்சர்ஸ் முக்காவாசி எல்லாமே பார்த்துருமான்னு தெரியல. பிரென்ட்ஃபோர்டோட ஃபிக்சர் லைட்டாக டச் பண்ணுவோம். பிரென்ட்ஃபோர்ட் வந்து தோத்துறானுங்க ஃபாரஸ்ட். அது பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஸ்பீக் அபவுட். ஸோ ஐ திங்க் கேம் வீக் 17ஓட ஃபிக்சர்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். வி ஹவ் சீன் எவ்ரிதிங். எல்லாமே பேசிட்டோம். ஸோ 18-19 தான் பார்க்கணும் நம்ம. 18ல எது விட்டுக்கிறோம் பிபி? எதோ விட்டோமா? சவுத்தாம்ப்டன் வர்சஸ் வெஸ்ட் ஹாம். சவுத்தாம்ப்டன் வெஸ்ட் ஹாம் ஆரம்பிப்போமா? அதான் ஐ திங்க் வந்து இந்த கேம் தான் ஐ திங்க் லோபட்டேகிய சாக் பண்ணும் தோணுது. இதெல்லாம் தோத்துட்டானா ரொம்ப மோசம். மோசம்லாம் கிடையாது. அப்படியே பொட்டி படிக்க தூக்கி ஸ்பெயினை கிளம்புவாங்க. ஏன்னா சவுத்தாம்ப்டன் மேனேஜர் பவுன்ஸோட வருவானுங்க. So I think 2-0 Southampton. I think Southampton win this one. Oh, 2-0 Southampton. Wow, bold prediction. But yeah, இந்த மாதிரி prediction தான் பிடிக்கும் நம்மளுக்கு. பட் நான் வந்து டிரா சொல்ல போறேன். I'll say 1-1 draw. நான் நிறைய டிரா சொல்லிட்டே இருக்கேன் இந்த வாரம். லோபட்டேகி ஸ்டேஷன் ஜாப்ங்கறீங்க. Exactly. One more night அந்த மாதிரி. என்னன்னா வெஸ்ட் ஹாம் வந்து சாக்கெட் வச்சுங்களா சவுத்தாம்ப்டன் கேம்ல. அப்ப லிவர்பூல் கேம்க்கு வந்து ஒரு நியூ மேனேஜர் பவுன்ஸ் வரும். அதுல ஏதாவது பண்ணா உண்டு. ஐ மீன் எதுவும் நடக்காது. அது வேற விஷயம். லிவர்பூல் ஆர் சோ குட். பட் வந்து சின்ன அல்பாஸ் அவ்வளவுதான். தெரியல. ஐ டோன்ட் நோ. நான் டிரா சொல்றேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. கேம் வீக் 18ல வந்து இன்னொரு ஃபிக்சர் விட்டது வந்து ஐ திங்க் வி டிடன்ட் டாக் அபவுட் பிரைட்டன் வர்சஸ் பிரென்ட்ஃபோர்ட். இது ஒரு நல்ல கேம் பிபி. ஆக்சுவலா இட் வில் பீ a good game to watch. ஆமா. சோ நீங்க சொல்லுங்க அந்த prediction. I think Brighton under the lights they'll do it. Like வந்து Brighton ஜெயிச்சிருவாங்க. Brentford away have not been great. அத வெச்சு நான் வந்து Brighton ஒரு 2-1 home win. ஓகே, நானும் அதுதான் சொல்ல போறேன். I'll say 2-0 to Brighton சொல்றேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோம்னா பிரென்ட்ஃபோர்ட் பேக் டு பேக் லாசஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நடக்குமான்னு. ஸோ லெட்ஸ் see what happens. I think 18 அது பேக் டு பேக் கரெக்ட். அது பிரைட்டனோட நம்ம ஆமா. ஸோ ஐ டோன்ட் நோ. லெட்ஸ் see what happens. என்ன நடக்குதுன்னு லெட்ஸ் see. பிகாஸ் பிரென்ட்ஃபோர்ட் அகைன் அவே ஃப்ரம் ஹோம் நம்ம தான் பேசணும்ல. நாட் அ கிரேட் ரெக்கார்ட் ஃபார் them away from home. ஹோம்ல ஆடுற மாதிரி ஹோம்ல கிடைச்ச ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு அவேல வர மாட்டேங்குது. எக்ஸாக்ட்லி. கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஐ திங்க் 18ஓட ஃபிக்சர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ரவுண்ட் 18 வேற ஏதோ விட்டோமா பிபி? குயிக்காக பார்த்துருமா 18ல? ஐ திங்க் வி சா எல்லாம் பார்த்துட்டோம். கரெக்ட், எல்லாம் பார்த்துட்டோம்ல. ஸோ கடைசியில் 19 வருவோம். ஸோ முதல்ல வந்து பேலஸ் சவுத்தாம்ப்டன் பேசுவோம். அண்ட் செல்ஹர்ஸ்ல ஐ திங்க் தே ஷுட் பீட் சவுத்தாம்ப்டன். ஸோ அதனாலே வந்து I'll say 2-1 to Palace. 3-1 to Palace. 3-1 to Palace. ஓகே. அது ஒன்று. ரெண்டாவது வந்து எவர்டன் ஃபாரஸ்ட் பேசணுமா இதை பற்றி? ஐ டோன்ட் திங்க் எவர்டன் ஃபாரஸ்ட். ஸோ எவர்டன் என்ன அதே மாதிரி உட்காந்துருவானுங்களா? பிரச்சனை ரெண்டு டீமும் உட்கார்ற டீம். அதனாலே வந்து ரொம்ப
நல்ல ஒரு won't be such a great game பார்க்கறதுக்கு. பட் வந்து you know what, இன்னொரு ஷாக் ரிசல்ட் போவோம். எவர்டன் 1-0 போட்டு விடுவோம் உள்ள. ஓகே, நானும் ஐ வாஸ் லீனிங் மோர் டு எவர்டன். ஐ திங்க் எவ்வளோ நாள் தான் இந்த மாதிரி எதாவது ஆடிட்டே இருப்பானுங்க. ஐ திங்க் எப்பயாவது ஒரு டைம்ல வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு ஆம்பிஷன் காட்டணும்ல, எங்கேயாவது ஒரு வின் எடுக்கணும்ல. ஆமா, ஏதாவது பண்ணி ஆகணும். கீப் டூயிங் திஸ். ஸோ ஐ சே 2-0 டு எவர்டன். ஓகே, 2 கோல்ஸ் எங்கேருந்து வரும்னு கேட்காதீங்க, ஆனா 2-0 டு எவர்டன். ஸோ அடுத்தது இப்ஸ்விச் பேசிட்டோம். ஐ திங்க் அதோட எல்லாம் முடிச்சிட்டோம் நினைக்கிறேன். பிபி 19ல எல்லாமே பேசிட்டோம். பேலஸ் வந்து பேசிட்டோம், டாட்னம் புல்ஸ் பேசிட்டோம், ஃபுல்ஹாம் பர்ன்மவுத் பேசிட்டோம், வெஸ்ட் ஹாம் லிவர்பூல், இப்ஸ்விச் செல்சி, வில்லா பிரைட்டன், யுனைட்டட் நியூகாஸ்ல், பிரென்ட்ஃபோர்ட் ஆர்சனல். எஸ், we've done it. Yeah. Although because இது பக்கத்துல வேற வந்தது. ஸோ ஐ தாட் இட் மேக் சென்ஸ் ஒரு பிரேக் எடுக்காம ரெண்டுமே ஒரேடியா பேசுறது தான் எனக்கு பெட்டரா இருக்குன்னு தோணுச்சு. பிகாஸ் ஃபார்ம்ல எதுவும் சொல்ல முடியாது. 2 நாள் தான் லிட்டரலா, 2 நாள் தான். நாளைக்கு எல்லாரும் வந்து அமெரிக்கால இருக்கிறவங்க வந்து வேலை செஞ்சுட்டு சைட்ல வந்து டிவிலயோ லேப்டாப்லயோ போட்டு பாத்துட்டு போன கேம். எக்ஸாக்ட்லி, நானும் அதான் பண்ண போறேன். பட் ஐ திங்க் எங்க கேம் வந்து வேலை இருக்கோ இல்லையோ வேற விஷயம். கிறிஸ்மஸ் டைம் எல்லாம் ஸ்லோவா போகும். அவன் ஆபீஸ் அவுட் ஆபீஸ் போட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. நமக்கும் கொஞ்சம் வேலை கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ நல்ல அப்படியே எக்ஸாக்ட்லி. பட் பிபி முதல்ல உங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா வெக்கேஷன் டைம்ல கூட நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்கீங்க வடலண்டன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மக்களே, உங்க எல்லாருக்குமே ஒரு மெரி கிறிஸ்மஸ். புதுசா வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எங்களோட ப்ரெடிக்ஷன்ஸோட அக்ரி பண்றீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அக்ரி பண்ணலன்னா கூட கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுங்க. அண்ட் அதோட ஐ திங்க் இந்த எபிசோட் முடிச்சுப்போம். பிபி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஆன் த ஷோ. கண்டிப்பா. ஆல் ரைட் மக்களே, அடுத்த வாரம் சந்திப்போம். டேக் கேர். அண்ட் அதுக்கு முன்னால பேசலன்னா ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன் நம்மளோட வியூவர்ஸ்க்கு. ஸோ எஸ், ஹாப்பி நியூ இயர் எவ்ரி ஒன். பாய்.